ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்பபிள் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இது பட்ஜெட் ரேலியா இல்லை ட்ராப் பண்ணிவிட்டு பட்ஜெட்டை நீங்கள் புட் சைடில் எடுத்துகிட்டு போவானு தெரியாது. ஆக்சுவலாக பட்ஜெட் பார்த்திங்கன்னா பட்ஜெட் முன்னாடி 2 நாள் நல்லா ஏறி இருக்கும். ஆனால் பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் தான் முடிஞ்சிருக்கும். போன February 1 போய் பாருங்கள், அதுக்கு முன்னாடி பட்ஜெட் டேஸ்லாம் எடுத்து பாருங்கள் எப்படின்னு. ஸோ பட்ஜெட் அன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். பட்ஜெட் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒன்றா நம்ம ஒரு வாரம் தள்ளி கால் பொசிஷன் வாங்கி வச்சா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் 25,294 118 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஆனால் 25,300 பார்த்தீங்கன்னா 12 மைனஸு, 25,500 16 மைனஸு. ஸோ புட்டு எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 9.22 பாருங்கள், 175 பாயிண்ட் ப்ளஸ்ஸுங்க. 25,300 பார்த்தீங்கன்னா 49 தான் ப்ளஸ், 25,500 36 தான். ஸோ 25,000 கால் எடுத்து போகலான்னா 77 பாயிண்ட் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிய பாருங்கள், கிட்டத்தட்ட 175 பாயிண்ட் நல்லா அப்பு. ஆனால் ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெவி ஐயில் வச்சுருக்காங்க காற்றோடு சேர்த்து. ஸோ அதனால் மூவ் பண்ணாமல் விட்டான். இதை ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டுகள் நல்ல இதாக இருக்கும். ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கே தெரியும், போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருப்பேன். 27ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது, அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ஒரு பொசிஷனை வாங்கி வைக்கலாம் ஏறுன்னு சொல்லிட்டு. பட்ஜெட் நடுவில் வந்துச்சு. ஸோ ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது, அதனால் நான் வாங்கலை. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 10 மணிக்கு 25,278 மார்க்கெட் 100 பாயிண்ட் அப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 25,500 பார்த்தீங்கன்னா 150 வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 25,500 188. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் இறங்குறதுக்கு 30 பாயிண்ட் இறக்கிட்டான். ஸோ 25,300 1 பாயிண்ட் தாங்க ப்ளஸ்ஸு. ஆனால் 100 பாயிண்ட் கேப்பபிள் இருக்கும்போது இப்போ நார்மல் பொசிஷன் சொல்கிறேங்க, 108 பாயிண்ட் கேப்பப்பு. ஆனால் அப்படி இருந்தோம் 25,300 எல்லாமே அடி வாங்கியிருக்கு. 25,000 சி மட்டும்தாங்க 5 பாயிண்ட் ஏறி இருக்காங்க. நம்ம நல்லா உள்ளே போய் வாங்கினாலும் அதே பிரச்சனை தான் இருக்குது. ஸோ புட்டு பாருங்கள், நான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு புட்டில் வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கே பாருங்கள், அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நல்ல ஒரு அப் ஆகிட்டு அப் டவுன், அப்பில் போய்ட்டு இப்போ டவுன். இந்த மாதிரி நேற்றாச்சு பார்த்தீங்களா, ஒரு ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கான். ஸோ இப்போது காற்று நல்லா கரைஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கி ஈவினிங் வெயிட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம். மற்றபடி நீ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுங்க. 2.1%. ஆர்விஎன் சொன்னால ஆர்விஎன் 3%, ஆர்டிஎன் பவர் பாருங்கள் 3% இன்றைக்கி ஏவரேஜ் பண்ணி தான் நல்லா இது. ஸோ நான் எந்த ட்ரேடும் எடுக்கல. நேற்று ஜெயிச்சு 18,400 அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் பொசிஷன் எதுவும் எடுக்கல. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதாங்க, காற்று எப்படி கரையுது, இவ்வளோ கேப்பப் ஆகியும் ஏன் பாயிண்ட் ஏறல, இது நல்லா யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும்.